அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற சஷ்டி. இந்த அன்னைக்கு நம்ம முருகனுக்கு விரதம் இருந்து வெற்றிலை தீபம் ஏற்றதால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது. வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விரதங்கள் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம். வார விரதம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகளை நம்ம அனுஷ்டிக்கிறது. நட்சத்திர விரதம் அப்படிங்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் வர்றது. திதி விரதம் அப்படிங்கிறது சஷ்டி திதியில் அனுஷ்டிக்கிறது. இந்த வார விரதம் அப்படிங்கிறது கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி தான் முருகப்பெருமான். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, பூமியில் தீராத பிரச்சனைகள் உள்ளவர்களும் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்திலேயே செவ்வாய் தோஷத்துலேருந்து நம்மளுக்கு நிவாரணம், அதனுடைய பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிரும். விரதம் இருக்கும் முறை, இந்த வார விரதம் இருக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபட்டுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் வெறும் பால் இல்லைனா பழம், ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கணும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இல்லைனா வேல்மாறல் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்குரிய சோஸ்திரங்களை சொல்லி பாராயணம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மாலையில் 6 மணிக்கு மறுபடியும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம அந்த விரதத்தை நிறைவு செஞ்சுக்கணும். இப்படி 9 செவ்வாய்க்கிழமையில் நம்ம விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் நீங்கிரும் அப்படிங்கும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்சத்திர விரதம். கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு அனுஷ்டிக்கப்படுறது தான் நட்சத்திர விரதம் அப்படின்னு சொல்கிறோம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளிலிருந்து தோன்றிய முருகப்பெருமானை சரவண பொய்கையிலிருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக தான் சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் தந்தார். அந்த வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறவங்க நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைகள், இது எல்லாத்தையும் அவங்க பெற்று சிறப்போடு வாழ்வாங்க அப்படின்றது தான் இந்த விரதத்தோட மகிமை. இந்த விரதம் இருக்கும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முதல் நாள் வரும் பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு இரவிலேயே நம்ம சாப்பிடாம இருக்கணும். மறுநாள் கிருத்திகை அன்னைக்கு நம்ம சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை வழிபட்டு அரளிப்பூ மாலை சாற்றிட்டு வரணும். அன்னைக்கு பகல் முழுவதும் நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவருடைய பாடல்கள், கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பாராயணம் செய்யணும். மாலையில் மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானோட படத்துக்கு நம்ம தூப தீப ஆராதனை காமிச்சு நம்ம அரிசியும் துவரம்பருப்பும் சர்க்கரையும் சேர்த்து செஞ்ச பொங்கலை நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும். அந்த அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த பொங்கலை தான் பிரசாதமாக நம்ம சாப்பிட்டு அந்த விரதத்தை அன்னைக்கு கிருத்திகை விரதத்தை முடிச்சுக்கணும். தேவ ரிஷிகளில் முதன்மையானவராக போற்றப்படுற நாரத மகரிஷி விநாயக பெருமானின் உபதேசப்படி கார்த்திகை விரதத்தை அனுஷ்டித்ததே முதன்மையான சிறப்பை பெற்றார். அந்த விரதம் அவர் அனுஷ்டிச்சு தான் ரொம்ப சிறப்பை பெற்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக திதி விரதம். வளர்பிறை சஷ்டி திதியில் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் இது. மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு முருகப்பெருமானை தியானிச்சுட்டு நம்ம என்ன கோரிக்கைக்காக விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை மனதில் சங்கல்பம் செஞ்சுக்கோங்க. விரதத்தை தொடங்கணும். சங்கல்பம் செஞ்சுட்டு தான் பக்கத்தில் இருக்க முருகப்பெருமானோட கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் திரும்பியதும் பகல் முழுவதும் விரதம் இருந்துக்கோங்க. முடிஞ்சால் மாலையில் மறுபடியும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு 8 மணிக்கு சஷ்டி அன்னைக்கு நம்ம வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையும் வளர்பிறை சஷ்டியும் சேர்ந்து வர்றதால நம்ம வெற்றிலை தீப வழிபாட்டையும் நம்ம மேற்கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். தொடர்ந்து 6 வாரங்கள் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க ஐப்பசி மாதத்தில் வர்ற கந்த சஷ்டி விரதத்தை தவறாமல் அனுஷ்டிக்கணும். முருகப்பெருமானோட அருளால் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் நம்ம அடையலாம். கந்த சஷ்டி விரதம் இருக்கும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் வரும் வளர்பிறை பிரதமை தொடங்கி 6 நாட்கள் இந்த விரதம் இருக்கணும். தினமும் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்க பூஜை அறையில் நம்ம பூர்ண கும்பம் வச்சு அதில் முருகப்பெருமான உரிய மந்திரங்களால் ஆவாகனம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வழிபடணும். பகல் முழுவதும் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்குரிய ஸ்லோகங்களை நம்ம பாராயணம் செய்யணும். பகலில் ஒரு வேளை மட்டும் உணவருந்தி கொள்ளலாம். இப்படி 6 நாட்கள் நம்ம விரதம் இருக்கணும். இருக்க முடியாதவங்க சஷ்டி அன்னைக்கு மட்டுமாவது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அவருடைய எல்லா நன்மைகளையும் நமக்கு அருள்வார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
குழந்தை வரம் தரும் விரதங்களில் முதன்மையான விரதமாக நம்ம கந்த சஷ்டி விரதத்தை தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். முருகப்பெருமானுக்கு உரிய இந்த 3 விரதங்களை நம்ம முடிஞ்ச வரை அனுஷ்டித்தால் எல்லாவித நன்மைகளையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழலாம். நம்மளுடைய கடன்கள், நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், குழந்தை வரம் வேணும் என்றாலும் அந்த பிரச்சனைகளையும் முருகப்பெருமான் நமக்கு தீர்த்து வைத்து அருளாசி புரிவார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா, உபயோகமானதாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.